மாங்காவை அப்படியே சேறு காயாக எடுத்து தோலை சீவி வானலை வச்சு தண்ணி கிண்ணி ஊற்றாமல் அந்த மாங்காய் சீவுனதை எடுத்து போட்டு இப்படியே 2 கல் உப்பு போட்டு வதக்குனேன். வதக்கிட்டு இதை பாருங்கள், கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் அதிலேயே போடணும். போட்டு நல்லா அப்படி வதக்கி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். இது மாதிரி தான் வதக்கணும். 2 கல் உப்பு போட்டிருக்கேன் இனிப்பு தூக்குறதுக்காக வேண்டி. இதை வந்து கேரட்டு மாங்காய் ஸ்வீட்டு இதுங்களா, தண்ணிலாம் ஊற்றாதீங்க, இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. எண்ணெய் நெய் எதுவுமே போட வேண்டாம், அப்படி சும்மாவே அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சீனியை போட்டு நல்லா ஜாம் மாதிரி வந்ததும் இறக்கிக்க வேண்டியதான். காமிக்கிறேன் உங்களுக்கு. கேரட்டும் மாங்காவும் முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு பிறகு சீனியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து கை விடாமல். ஏன்னா நம்ம தண்ணியோ எண்ணெயோ நெய்யோ போடல. நாம் எப்படி கொதிக்குது பாருங்கள். ஒரு பட்டையும் ஒரு ஏலக்காவும்